நமக்கு 6 வசனங்களை நம்ம கடந்த வீடியோவில் தியானிச்சிட்டோம். இன்னைக்கு 7ஆம் வசனத்தை கூட தியானிக்க போகிறோம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை யாருக்கு? சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு. ஒரு மரண பயத்தோட வனாந்திர பாதையில மலைகள்லையும் ஓடிக்கொண்டிருக்கிறார், ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எதிராளிகள் அவரை எப்ப கொன்று விடலாம், வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்துல ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். இங்க போ, இங்க இரு அப்படி சொல்லிட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஆண்டவரே, இந்த கடன் தொல்லையில இருந்து எனக்கு தப்பித்துக்கொள்ள எனக்கு வழி தெரியல, இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு தப்பித்துக்கொள்ள வழி தெரியல, இந்த வேலையை எப்படி முடிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நமக்கும் ஆலோசனை தருகிற தேவனா இருக்கிறார். நமக்கு ஆலோசனை அவர் தரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ராக்காலத்திலும் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இப்ப நம்ம ஒரு சில நேரத்துல இரவு நேரம் நம்ம ஒரு டென்ஷன்ல படுத்துருவோம். இன்னைக்கு வேலையில ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி சொல்லி படுத்துருவோம். கொஞ்சம் நமக்கு 6 வசனங்களை நம்ம கடந்த வீடியோல தியானிச்சிட்டோம். இன்னைக்கு 7ஆம் வசனத்தை கூட தியானிக்க போறோம். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை யாருக்கு? சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு. ஒரு மரண பயத்தோட வனாந்திர பாதையில மலைகள்லையும் ஓடிக்கொண்டிருக்கிறார், ஒளிந்து கொண்டிருக்கிறார். ஏன்னா எதிராளிகள் அவரை எப்ப கொன்று விடலாம், வீழ்த்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு நேரத்துல ஆண்டவர் ஆலோசனை தருகிறார். இங்க போ, இங்க இரு அப்படி சொல்லிட்டு. நம்மளுடைய வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வருது. ஆண்டவரே, இந்த கடன் தொல்லையில இருந்து எனக்கு தப்பித்துக்கொள்ள எனக்கு வழி தெரியல, இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு தப்பித்துக்கொள்ள வழி தெரியல, இந்த வேலையை எப்படி முடிக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது நமக்கும் ஆலோசனை தருகிற தேவனா இருக்கிறார். நமக்கு ஆலோசனை அவர் தரும்போது நம்ம என்ன பண்ணணும்? ராக்காலத்திலும் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். இப்ப நம்ம ஒரு சில நேரத்துல இரவு நேரம் நம்ம ஒரு டென்ஷன்ல படுத்துருவோம். இன்னைக்கு வேலையில ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படி சொல்லி படுத்துருவோம்.